சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விடிய விடிய கொல்லிமலையில் மார்க்கெட் நடக்குமா. அதில் போயிட்டு வருஷத்துக்கு தேவையான மிளகு, கிராம்பு இது மாதிரி நறுமண பொருளையும் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வருவோன்னு எங்கள் ஊர் பக்கம் சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். மிளகு, கிராம்பு, வெந்தயம், சோம்பு, கடுகு இது மாதிரி எல்லாத்தையும் படியில் அளந்து அரை செட்டு ஒரு செட்டுன்னு அங்கே அளந்து கொடுப்பாங்களாம். இதுக்குன்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேன் வச்சுட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இதே மாதிரியே சேலம் போய்ட்டும் வருஷத்துக்கு உண்டான மேலே சொன்ன எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவாங்களாம். நம்மளும் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு இன்னைக்கு நாங்கள் சேலத்துக்கு கிளம்பி போனோம். எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயினில் தான் கிளம்பி போனோம். ட்ரெயினில் போகிறது தான் எங்களுக்கு வசதியும் ஈஸியும் கூட. நாங்க எங்க ஊர் ஜங்ஷன் போவோம், ட்ரெயின் வந்து நிற்கவும் சரியா இருந்துச்சு. கடலூர்ல இருந்து பெங்களூர் போற ட்ரெயின் கூட்டமா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு மாறா இடம் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சிக்னல் கிடைக்காத நேரத்துல ட்ரெயின் ஒரு சில இடத்துல கொஞ்ச நேரம் நின்னுடும். அப்பதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஒரு ஃபுல் சீட்ல நான் நல்லா ஃப்ரீயா உட்காந்துட்டு போனேன். பக்கத்து சீட்ல இருந்த பிள்ளைங்களும் வீட்டுல எப்படி அங்கங்கேயும் நடந்துட்டோம், விளையாடிட்டோம், போன்ல பார்த்துட்டோம், விற்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டோம், தூங்கிட்டும் இருப்பாங்களோ அதே மாதிரியே கேஷுவலா இருந்தாங்க. வழியில இருக்க ஊருங்கள்ல இருந்து கடலை, முறுக்கு, வெள்ளரிக்காய் இது போல நிறைய பொருள்லாம் வந்து வித்துட்டும் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றதே ஒரு இனிய அனுபவமா இருந்துச்சு. எங்க ஊர் பக்கம்லாம் மதுரை மல்லின்னு சொல்ற ஒத்த அடுக்கு மல்லி தான் பூக்கடைங்கள்ல விற்கும். ஆனா இங்க குண்டு மல்லின்ட்டு அடுக்கடுக்கா இருக்க காம்பெடுத்த பூவை உதிரியா 10 ரூபான்னு கவர்ல போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அந்த கவருக்குள்ளேயே கட்டுறதுக்கு பச்சை கலர்ல உள்ளன் நூலையும் போட்டு வச்சிருந்தாங்க. ஆத்தூர் சைட்ல பூக்கடைங்கள்ல பூ வாங்கும்போது ஹேர் பின்னையும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரியே இங்க நூலையும் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. நான் எங்க வீட்டுல பூத்த பூவை வச்சுட்டு போனதால பூவை வாங்கல. எதிர் சீட்ல இருந்தவங்க இதை வாங்கி கட்டிட்டு இருந்தாங்க. ஆத்தூர் தாண்டவனே எடுத்துட்டு போன சாப்பாடு அப்புறம் பொரியல வச்சு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம். போகும்போது வழியில இருந்த தென்னந்தோப்பு, அப்புறம் பாக்கு மரம், வயல்வெளி இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நாங்க இறங்குற ஸ்டாப்பிங் வந்ததால ரெடியா எழுந்து நின்னுட்டோம். ஏன்னா இந்த ஸ்டேஷன்ல ஜங்ஷன்ல இருக்க மாதிரி இல்லாம பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் உயரம் கம்மியா தான் இருக்கும். பார்த்து தான் இறங்கிக்கணும். மார்க்கெட் இருக்கிற தெரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து இதே மாதிரி தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த கடைக்கே இந்த முறையும் போயிருந்தோம். எல்லா பொருளுமே ஹோல்சேல் விலையிலேயே இருந்துச்சு. எங்க ஊர்ல விற்கிற விலைக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுனதால எழுதிட்டு போனா எல்லா பொருளையும் பார்த்து கேட்டு வாங்கிட்டு பார்த்தா எங்களால தூக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால கொரியர்ல போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு முந்திரி, பாதாம் இது மாதிரி இருக்க கொஞ்சம் பொருளை மட்டும் கையில எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்த உடனே லக்கேஜை ரெடியா இருந்த மிஷின்ல தச்சும் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருந்துச்சு. இதுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்குதுன்னு யோசிச்சு மீதி இருக்கிற கடைகளுக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். வழிபுறா நிறைய ஹோல்சேல் வியாபாரத்துல மளிகை கடைங்க, கொஞ்சம் சில்லறையா விற்கிற கடைங்க, நிறைய பூண்டு விற்கிற கடைங்க, காய்கறி கடைங்க, பாக்கு மர தட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். வழியில பூண்டுலாம் நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு இன்னும் 1 மணி நேரம் தான் ட்ரெயினுக்கு இருக்குன்னு போது மறுபடியும் பொருள் வாங்கின கடைக்கு வந்து எடுத்து வச்ச கை லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்த உடனே ஏறிட்டோம். போகும்போது ட்ரெயின் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இல்லாமல் வரும்போது கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. உட்காரதுக்கு இடம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். வேலைக்கு போய் வர்றவங்க, பூ வியாபாரம் பண்ணுறவங்களாம் வழக்கமாக வர்ற ட்ரெயின்ன்றதால யாரும் சீட்லாம் பார்க்காம உட்கார இடம் கிடைச்சா போதுன்ற மாதிரி இருந்த இடத்துல மேனேஜ் பண்ணி உட்காந்துக்கிட்டாங்க. ட்ரெயின் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ட்ரெயினை கடலூர் வரைக்கும் விட்டுருக்கிறதால சுமாரான அளவு அங்கே இங்கன்னு ஒருத்தர் இருந்தாங்க. மாதிரி எங்க ஊரோட நிற்குதுன்னா சுத்தமாக கூட்டமே இருக்காது. நாங்கள் ஒரு வழியாக எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரெயின் வந்தாவே ஆட்டோக்காரங்களுக்குலாம் நல்ல சவாரி கிடைக்கும். எல்லா ஆட்டோவும் ஒன்று பின்னால ஒன்று ஆளுங்களை ஏற்றிட்டு விருன்னு போயிட்டு இருந்துச்சு. சேலத்துக்கு போயிட்டு இன்னைக்கு நாங்கள் வாங்கி வந்த பொருள்லாம் பார்க்கலாம். இது வந்து தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது ரெண்டும் கடலைப்பருப்பு. இது வந்து பட்டாணி பருப்பு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது பச்சை பயிறு உடைச்சது, இது நாட்டு பயிறு நல்லா பாலிஷ் போடாத பயிறு. இது வந்து குண்டு உளுந்து, இது வந்து உடைச்ச உளுத்த பருப்பு கடுவுல போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் இது பச்சை பட்டாணி, இது வெள்ளை கொண்ட கடலை, இது சிவப்பு கொண்ட கடலை. இதுக்கப்புறம் இது பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்தோம். இது மிளகு, சீரகம், சோம்பு, இது வெந்தயம், இது வந்து சுருள் பட்டை. இதுக்கப்புறம் கொள்ளு, இந்த வீல் வத்தல், இது சோயா வாங்கிட்டு வந்தோம். 2 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் இது எள்ளு 1.5 கிலோ. இது வந்து கடுகு கொஞ்சம் பிரிச்சுக்கிச்சு, இன்னும் மீதி அங்கே வச்சிருக்கோம். இது கடுகு. இதுக்கப்புறம் வெல்லம், இது சேமியா, இது மக்ருனி வாங்கிட்டு வந்தோம். மிளகா, இது குண்டு மிளகா, அது வந்து காரம் இல்லாத சாதாரண மிளகா. அங்கே வந்து காம்போடையும் இருக்குது, காம்பு இல்லாதையும் இருக்குது. காம்போட இருக்கிறது வந்து கொஞ்சம் காரம் இல்லாத இருந்துச்சு, அதனால் இது இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து கொத்தமல்லி. இதுக்கப்புறம் இதில் போட்டு அரைக்க மஞ்சள், இது வந்து உலர் திராட்சை, இது வந்து முந்திரி பருப்பு, பாதாம், இது வெள்ளை மொச்சை, இது கேழ்வரகு, கம்பு, இது பெருங்காயம், அப்பளம், இது வந்து நைலான் ஜவ்வரிசி, இது வந்து கசகசா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இது எல்லாத்தையும் இன்னைக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இது போல் சமையல், கார்டன் பற்றின வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.